வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்கள் ஜாக். என்ன எக்ஸ்ப்ளோரர்ஸ், எனக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ 60 நாளில் 1 லேக் சம்பாரிச்சு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அது நான் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நம்ம சேலஞ்சை சொன்னபடி நடத்த முடியலை. நம்மளோட சேலஞ்சு 60 நாளில் 1 லேக் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட டெய்லி வீடியோ பண்ணணுன்னு சொன்னது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 1 லேக்கில் நான் தோற்றுருந்தாலுமே டெய்லியும் வீடியோ போட்டால் அதை நான் ஜெயித்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அது கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு டே 11 வரையும். டே 12லேருந்து அது சரிஞ்சு போச்சு. டே 12 போடலை. ஏன் அப்படின்னா எனக்கு அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை. சரி ஓகே, நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் கண்டினியூ பண்ண முடியல. மறுநாள் பைக் பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் வந்து கேமரா பிரச்சனையாச்சு. இப்படி தடங்கல்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, 2-3 நாள் தடைப்பட்டால் என்ன அப்படின்ட்டு 4வது நாள்லேருந்து ரெகுலராக டே 12 போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் எங்கள் ஊரில் திருவிழா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்னா நம்ம ஊருங்க, திண்டுக்கல் தான் நம்ம ஊர். நம்ம ஊரில் திருவிழாவுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 13லேருந்து திருவிழா. மே 13, 14, 15. அதனால் நம்ம 60 நாள் சேலஞ்சு வந்து மே 13 இடிக்கும். அப்போ மே 13 வந்தப்போலாம் 50 நாள் 51 நாள் தான் முடிஞ்சிருக்கும். அதனால் அப்போவுமே சேலஞ்சை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி தடங்கல்கள் ஏற்பட்டுருச்சு. திருவிழாவுக்கு போகாமல் கூட நான் இருந்து சேலஞ்ச் பண்ணுவேன். பட்டு வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க. உனக்கு திருவிழாவுக்கு கூட வர முடியாமல் அப்படி என்ன சம்பாரித்து கொடுக்குற வீட்டுக்குண்டு. இதே மாதிரி தான் தீபாவளிக்கு ஊருக்கு போகலை, பயங்கரமாக திட்டு வந்துச்சு. தீபாவளிக்கு கூட ஊருக்கு வராமல் என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அதனால திருவிழாவுக்கு போயே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டணும்னு இருக்கேங்க. 13, 14, 15 இந்த 3 நாளுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவோம். சூப்பராக இருக்கும். வில்லேஜ் திருவிழா, அதனால் நல்லா இருக்குங்க. இப்போலாம் வில்லேஜ் திருவிழா ரொம்ப ரேராக தானே நடக்குது. அதனால் அதை காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 60 நாள் சேலஞ்சு கண்டிப்பாக பண்ண முடியாது. அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு பதில் அதே மாதிரி புது சேலஞ்சு. அது என்ன, 60 நாளில் 1 லேக்கு, இது 30 நாளில் 50,000 சம்பாதிக்கலாம், 50K சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். இந்த 30 நாளில் 50,000 சம்பாதிச்சாலே 60 நாளில் 1 லேக் சம்பாதிச்ச மாதிரி தான். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதுக்கு கிடையாது, ஒரே மாதிரி தான். அதை அப்படியே பாதியாக போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. இதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டா பரவாயில்லன்னு நினச்சிருக்கேன். பரவாயில்ல, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒரு 2-3 நாளாக நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. போர்ட்டர் ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு 1500 வந்துடுது. என்ன, ஒரு நாளைக்கு 1700, 1750 வந்தாவே அசால்ட்டாக 30 நாளில் 50,000 சம்பாரிச்சு காட்டிடலாம். அதனால தான் சரி 30 நாளில் 50,000 சம்பாதிக்கலான்னு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இது எப்போ ஆரம்பிக்க போகிறேன்னா, திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு டே 1, நாளைக்கு கிடையாது, மண்டே 31/3/25 ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சேலஞ்சை. ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிப்போங்க. திங்கக்கிழமையிலேருந்து டே 1 ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக 30 நாள் வீடியோ போடுறோம். அந்த 30 நாளில் முக்கியமாக 50,000 சம்பாதிச்சு காட்டுறோங்க. பழைய வீடியோவுக்கு போட்ட அதே ரூல்ஸ் தான். பெட்ரோல் அலவன்ஸை சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நான் டெய்லியும் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவேன். என்னோடய மீட்ரு வேலை பார்க்காது. அதனால அக்யூரேட்டாக கிலோமீட்டரும் பெட்ரோல் செலவும் சொல்ல முடியாது. ஃபுட்டு வந்து நாங்கள் ரூமில் சமைச்சிருவோம். வெளியில் ஒரு நேரம் தான் நான் சாப்பிட்றேன், அதையும் சேர்க்க மாட்டேன். அதெல்லாம் சேர்க்காமல் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறத 30 நாள் ஆட் பண்ணி மொத்தமாக 50,000 காட்ட போகிறோங்க. அவ்வளோதான், சிம்பிளு. அதே மாதிரி தான் எப்பவும் போல் ரேபிடோ ஓட்ட போகிறது கிடையாது. என்னோடய சாய்ஸு ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் போர்ட்டரு. இது தாங்க. அதுலேயும் ப்ரைமரி என்னென்னா ஜொமேட்டோவும் போர்ட்டரும் தான். இது ரெண்டையும் தான் ஒட்டியே சம்பாதிக்க போகிற 50,000. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. உங்களோட சப்போர்ட்டு ரெகுலராக நம்மளுக்கு வேணும். மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என்னை யார் யார் இந்த ஒரு வாரம் மிஸ் பண்ணீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டெட்டா, பை பை, வாட்டா.